இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசி மீன லக்னத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மீன ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்திலே வந்து ராகு இருக்கார். ஓகேங்களா, 3ஆம் பாவத்தில் செவ்வாயும் குருவும் இருக்காங்க. பிளானட்டரி பொசிஷன் சொல்கிறேன். 3ஆம் பாவத்தில் செவ்வாயும் குருவும் இருக்காங்க. இந்த 3ஆம் பாவத்தில் அதாவது குருமங்கள யோகத்தோடு இருக்காங்க. 3ஆம் பாவத்தில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி 4ஆம் பாவத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. புதன் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது வந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்க சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு கேதுவோடு போய் இணைகிறாரு. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமடைகிறாரு, பாபரோடு இணைகிறார். ஓகேங்களா, 12ஆம் பாவத்தில் சனி, 7 நாட்டு சனியை ஃபஸ்ட்டு பகுதியில் இருக்கீங்க பெரும்பாலான மக்கள். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதனால் இந்த பிளானட்டரி பொசிஷனால் மீனத்துக்கு மீன ராசி மீன லக்னத்துக்கு என்னென்ன நடக்க போகுது பார்க்கலாம் வாங்க. மீனமில் வந்து பாருங்கள் சூரியனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வேலையே இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? வேலை கிடைக்கும். வேலை இருந்ததும் போச்சுங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைங்க, அது வந்து லக்ன காம்போவையும் நீங்கள் பாருங்கள், இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். பெரும்பாலான விஷயம் அதாவது பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்கும். அதை தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து பாருங்கள் மெஜாரிட்டி வின்ஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட பொசிஷன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கீங்களா? வேலை கிடச்சிடும். நான் ₹1,00,000 சம்பாதிச்சிருந்தேங்க, வேலையை விட்டுட்டு உட்காந்துட்டுருக்கேன், கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் ₹20,000 வேலையான கிடைக்கும். என்னங்க ₹1,00,000 சம்பாதிச்சவங்களுக்கு ₹20,000? ஏங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ இருக்கிறது பாரு. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி வேலை செய்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். டோன்ட் வரி. 7 நாட்டு சனியில் இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? நடக்கும். ஓகேங்களா, நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அரசாங்க ரீதியான ஒரு உதவி அப்படின்றது கிடைக்கும். அரசு வேலைகள் ஸ்மூத்தாக போகும். நீங்கள் அரசாங்க ரீதியாக ஏதோ ஒரு கவர்மெண்ட் எய்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நடக்கும். 7 நாட்டு சனியில் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்க, தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். பெருசாக உழைப்பு போடணும். ₹100 உழைக்கணும், ₹50 சம்பாதிப்பீங்க 7 நாட்டு சனியில். ஆனால் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. அந்த ₹100 உழைச்சி ₹50 சம்பாதிக்கிறோம், மீதி ₹50 உழைப்பு வீணாக போயிடுமா? இல்லை, அனுபவமாக நம்மளுக்கு டெபாசிட் ஆகும், நம்ம மைண்ட்குள்ளே டெபாசிட் ஆகும். பின்னாடி 7 நாட்டு சனி முடியும் போது அந்த ₹50 நீங்கள் டெபாசிட்டாக இருந்தது அப்படியே பல்காக ரிட்டர்ன் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை வழி நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். தந்தையினோட சப்போர்ட் முழுசும் கிடைக்கும். நிறைய பேருக்கு மாமனாரோட சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அது போகிறதுக்கான பிராப்தம் இந்த மாத காலம் கிடைக்கும் உங்களுக்கு. தடைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிடும். எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணி நம்ம பேக்கப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வேலையெல்லாம் நம்ம இப்போ செய்யலாம். ஏன்னா 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்தில் இருக்கோம். நம்ம வந்து இன்னும் நடு பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ, நம்ம ஏதாவது கொஞ்சம் அசர்ட் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா இப்போயே நீங்கள் துவங்குங்க. அது துவங்கிறதுக்கான சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயம் நான் வந்து பெருசாக கபடி ஆடுறேன், பெருசாக செஸ்ஸில் வந்து நான் வந்து இன்வால்வ் ஆகலான் இருக்கேன், நான் அதுலேயே ஆல்ரெடி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் நான் பெருசாக இருக்கேன், நான் வந்து சாதிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி பந்தயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இது சூரியனோட பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் புதன் 19 வரைக்கும் வக்ரகதி, 19 வக்ர நிவர்த்தி சிம்மத்தில். இது நம்மளுக்கு தெரியும். இதனால் என்ன ஆகும்னா 19 வரைக்கும் நம்மளுக்கு டைஜஷன் காம்ப்ளிகேஷன் வரும். மலச்சிக்கல், உணவு வந்து சரியாமை, புளித்தேப்பு வர்றது, நெஞ்சு கறிக்கிறது, அந்த டைஜஷன் இம்பேர்மெண்ட் அப்படின்னு வரும். நிறைய பேருக்கு முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வரத்துக்கு, கண் வலி, கண் பாதிப்பு நிறைய பேருக்கு வருங்க. கண்ணில் தண்ணி வர்றது, கண் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படிம்பாங்க, கண் செவந்துக்கிறது, அறுவருது, இந்த மாதிரி விஷயம்லாம் அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அதே மாதிரி தலைவலி, மைக்ரெயின், அந்த மாதிரி புதுசாக இது வரைக்கும் எனக்கு மைக்ரெயினே கிடையாதுங்க, இப்போ வரத்துக்கான காலகட்டம் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். மாத்திரை சாப்பிட்டு சரியாக போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே மிஸ்கம்யூனிகேட் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பேச போய் அது வந்து அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அதுவும் சொன்னாங்க. நம்ம பேசுகிற பேச்சுக்கு கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு ஒரு பூதாகரமாக மக்கள் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பாக போய் முடியும். நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் டிஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால் பேசும்போது யோசித்து பேசுங்க. எப்போ பேசும்போதும் யோசித்து பேசணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய் உங்களுக்கு இருக்கிற பொசிஷன் என்னென்ன மாதிரி உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்,
அதனால் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நீங்கள் என்ன காரியம் எடுக்கிறீங்க, இந்த காரியம் நான் செய்யலான்னு நினைக்கிறேன்ப்பா, பிளான் பண்ணுறேன், ப்ராப்பகேட் பண்ணலாமான்னு பயமாக இருக்குது, 7 நாட்டு சனி, அதெல்லாம் இல்லை, ப்ராப்பகேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. டோன்ட் வரி, கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. அதுக்காக நான் வந்து செய்யுங்க சக்ஸஸ் ஆகிடும் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக தெரியாத விஷயத்த நான் போய் செய்கிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வேலை நம்ம செய்கிறோம், எந்த ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதை பற்றின முழு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தை செய்யணும். அப்போ தான் நம்ம அசிங்கப்பட மாட்டோம். அப்போ தான் நம்ம சக்ஸஸும் ஆகும், முன்னேற்றமும் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா? தெரியாத விஷயத்தில் போய் காலை விட்டால் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுக்ரன் வந்து நீச்சம் அப்படின்னும். பொதுவாக மீனம் வந்து பார்த்திங்கன்னா குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. இந்த குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசிக்கு சுக்ரன் நீச்சம் அடைகிறாரு. சுக்ரன் வந்து பாபர், அவர் நீச்சம் அடைகிறாரு அப்படின் போது இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். எப்படி அப்படின்னா நல்லது நடக்கும். பொதுவாக மீனத்துக்கு வந்து பாருங்கள், எந்த ராசியோட மீனம் காம்போவாக இருந்து கும்பம் காம்போவாக இருந்தால் கூட நான் சொல்லுவேன் நிறைய போராட்டங்க, ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இது நீச்சமாகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது, கொண்டாட்டம், டபுள் தமாக்கா அப்படின்னு தான் சொல்லலாம். கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு 2 லட்டு கொடுக்குற மாதிரி கதை. ஓகேங்களா? ஸோ நீச்சம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். சொத்து பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த மாதம் சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம். ரொம்ப அவமானப்பட்டீங்க, அசிங்கப்பட்டீங்க, மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப சீப்பாக இப்படி பார்த்தவங்களாம் இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டம். இந்த 1 மாத காலகட்டம். உடனே இந்த முழுசும் அப்படி இருக்குதுன்னு நான் சொல்லலை. இந்த 1 மாதம் வந்து சுக்கிர நீச்சமாக வருது, உங்களுக்கு ப்ளஸ். மற்றவங்களுக்குலாம் வந்து சுக்கிர நீச்சமாக வருது மைனஸ், உங்களுக்கு ப்ளஸ், உங்களுக்கு பெரிய ப்ளஸ். அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள், தலைக்குடிவு, அவப்பேறு, இது எல்லாத்துலையும் வந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட காசு வழியே வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க. உங்கள் எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம்மா, இது இவ்வளோ அமௌண்ட்டு, அது 10,000 இருக்கலாம், 10 லட்சமாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து 500 ரூபாயும் இருக்கலாம், கொண்டு வந்து கொடுப்பாங்க. 500 ரூபானா நீங்கள் ஈஸியாக டேக்கிள் படிப்பீங்க, தொலைஞ்சிச்சுனா கூட கொடுத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய அமௌண்ட்டாக வரும், வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 கூட வச்சுக்கோங்களேன், கொண்டு வந்து கொடுக்குறாங்கம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இது சிறுவாடு காசு மாதிரி நான் சேர்த்து வச்சுருக்கேன், நான் வந்து பின்னாடி இது வந்து பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கலான் இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு செலவு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி நானே வந்து தாலியில் வாங்கி கோத்துக்கலான் இருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா தண்ணி அடிக்கிறாரு, உங்களுக்கு தெரியாதா? இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வச்சுட்டுருக்கேன், எங்கள் மாமியாருக்கு தெரியாமல் வச்சுருக்கேன், மாமனாருக்கு தெரியாமல் சேர்த்து வச்சுருக்கேன், வச்சுக்கோங்க, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. மறந்தும் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டீங்களான்னா என்ன ஆகும்னா அது ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்றது வரும். இது ஒரே ஒரு மைனஸ் தான், வேறு எந்த மைனஸும் இல்லை. அதாவது 7 நாட்டு சனி காலகட்டத்துலேயும் இந்த சனி நம்மளுக்கு 7 நாட்டு சனி நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு ஒன்று தெரியலையேப்பா, நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். இதுலேயும் வந்து பாருங்கள், ராசி அண்ட் லக்னோ காம்பினேஷன் இருக்குது, இண்டிவிஜுவல் ரீதியாக உங்கள் ஜாதகத்தினோட அமைப்பும் இருக்குது, ஜாதகத்தில் கிரகங்களோட அமைப்பும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே சாதகமாக இருக்குன்னா நான் சொன்னது பர்ஃபெக்டாக உங்களுக்கு நடக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் மீனம், இந்த ஆவணி மாதம், மீன ராசி மீன லக்னம், ஆவணி மாதம் எப்படி இருக்குது? அமோகமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த சூரியன் அவர் பலம் பெற்று வரும்போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக மனக்குழப்பத்திற்குள்ளே இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல், உங்களுடைய தொழில் சம்பந்தமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல், உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திரன் மீது, உங்களுடைய ராசி மீது ராகு பயணிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த சூரியன் பகவான் ஆட்சி பெற்று வரப்போறார் உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானத்துல. இந்த மாதிரி பயிற்சி ஆகும் போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தமான கடன்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது தொழில் சம்பந்தமான ஒரு கடன்களோ அல்லது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் சம்பந்தமான விரோதமான ஒரு போக்கோ ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக எந்த விதமான ஒரு முயற்சி நடவடிக்கைகளும் எடுக்காம இருந்தீங்கன்னா, புதுசா ஏதாவது ஒரு மாற்றம் செய்யறேன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புதுதா ஒரு கிளை அமைக்க போறேன், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன், அந்த மாதிரியாலாம் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிற தொழிலை அப்படியே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே போதும். ஒரு நல்ல ஒரு
ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது விரயஸ்தானம் வந்து 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கும்போது குடும்பம் சம்பந்தமான விரயங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. அதனால மிக கவனமோடு நீங்க இந்த காலகட்டத்துல செயல்பட்டீங்கன்னா, இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 30 நாட்கள்ல மிக கவனத்தோடு நீங்க செயல்படும் போது அதிகமான ஒரு லாபங்களை பெறுவதற்கும் இது இந்த ஒரு நேரம் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன், தொழில்ல எனக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு, நான் ஒரு லோன்லாம் அப்ளை பண்ணிருக்கேன், அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமாக திருமண ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்க, அதற்கு உண்டான செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வேலையில இருந்து ஒரு லோன் மாதிரி நீங்க போடும்போது அது அப்ரூவல் ஆகாமலே இருக்கும் ஒரு 2 மாத காலமாக. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கடன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வியாதியினுடைய தீவிரம் அதிகமாக கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு மீனராசி என்பவர்களுக்கு கேன்சர் அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மருத்துவ ஆலோசனை பெற்றாலும் அதனுடைய நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வாங்கும் போது மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சொத்துக்கள் வாங்கும் போது இந்த மீனராசி அன்பர்கள் எப்போதுமே வெறும் நீங்க கேஷா வாங்குறதுக்கு தான் பாப்பீங்க. ஏன்னா நீங்க கடன் வாங்கி நான் வீடு கட்டவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். ஏன்னா நமக்கும் கடனுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கைகளே இருக்கும். ஆனாலும் இப்போ இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு செயல்கள்ல ஈடுபட்டீங்கன்னா நீங்க சுலபமாக ஏமாற்றப்பட்டு விட்டுருவீங்க. அதாவது அந்த வீடு வாங்குற இடத்துல இருந்து ஒரு சுலபமாக ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க மீனராசி என்பவர்கள். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துல ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தோஷங்கள் இருப்பதற்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி வரும்போது இதெல்லாம் இன்டிமேட் பண்ணும். இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு கிரகங்கள் கோச்சாரங்கள் ஒவ்வொன்றும் பெயர்ச்சி ஆகும் போது அந்த கிரகங்களே நம்மளுக்கு சில ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சொத்துக்கள் வாங்க அப்படின்னு போறோம்னா அங்க எல்லா முயற்சிகளும் செய்து முடிச்சு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பிரச்சனை, அடுத்து அந்த டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா சைன் போட வர்றவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் போதே நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு, இதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இந்த சொத்துல நம்ம மிக விரைவாக இந்த சொத்தை வேறு ஒருவருக்கு கைமாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்க வந்துடணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்கள். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் அந்த சொத்தின் மூலமாக வியாதிகள் வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம். எதுலையுமே ஒரு கவனத்தோட ஒரு சின்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியின் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அலுவலம் சம்பந்தமாக இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க ஆன்சைட் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சில பேர் அந்த மாதிரி நாங்க ஆன்சைட் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இந்த மாதம் நீங்க அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும் போது ருணம்னு சொல்லும் போது அந்த கடனுடைய தொந்தரவு அதிகமாகும். கடன் மூலமாக குடும்பத்துல சில விரிசல்கள் ஏற்படுவதற்கும், ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை இருந்துட்டு இருக்கிற அந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த வழக்குகளுடைய தீவிரம் அதிகமாக கூடிய ஒரு நேரம். டைவர்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு கேஸுக்காக தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்போ அதற்குண்டான தீர்ப்புகள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு சாதகமாக இருக்க போகுது. டைவர்ஸ்
செஞ்சுட்டோம், நாங்க மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதம் வேண்டாம், நீங்க அடுத்த மாதம் மறுமணத்தை செய்துக்கலாம். அடுத்த மாதம் தான் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும்போது செப்டம்பர் 17க்கு மேல நீங்க மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய விருப்பமுடையவர்கள் அந்த டயத்துல நீங்க மறுமணத்தை செஞ்சுக்கலாம். இப்ப திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா முயற்சிகள் மட்டும் எடுங்க, பேசி வச்சுக்கோங்க, அப்புறமா திருமண ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்க செய்கின்ற தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே மீனராசி என்பர்கள் நீங்க எல்லோருக்குமே அட்வைஸ் பண்றீங்க. நீங்க உங்க தொழில் செய்யும் போதும் ஒரு வேலைக்கு போகும்போதும் இன்னொருத்தருடைய அட்வைஸை கேட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த தொழிலோ சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலோ சரி, உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்ல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்களே தனித்து ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல வேலைக்கு போறவங்க, ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும், நிரந்தர வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் உயர்வதற்கும், அப்படியே அது குறைஞ்சிடும். அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் உயர்ந்தாலும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த காலகட்டத்துல அந்த பாதிப்புகள் எல்லாமே குறைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு.